அதுதாங்க அதுக்கு கமிட்டி போட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அந்த கமிட்டி இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திடமும் அதற்கான விவரங்களை கேட்டிருக்கிறது. விரைவில் அந்த விவரத்தை பெற்று உடனடியாக சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும். இல்லைங்க, கல்லூரிகளில் அதுதான் நாங்கள் கேட்டுருக்கோம். அதெல்லாம் என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது இப்போ. அதனால் அந்த கல்லூரிகளில் ஏன்னா இப்போ நாங்களும் என்ன பண்ணுறோம், அவங்க கல்லூரிகள்லாம் அட்மிஷன்ஸ்லாம் நடந்து போச்சு. மாணவர்களுக்கு பாதிப்பும் ஏற்பட்டக்கூடாது. ஆனால் தவறு செய்தவர்களையும் நாங்கள் விட்டுவிட மாட்டோம். தவறு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி ஒரே கல்லூரி அவர்களுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக இருக்கும். அந்த லிஸ்டெல்லாம் தயார் பண்ணுறதுக்காக தான். அதுவும் குறிப்பாக ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் வந்த பிறகு இந்த குழு என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் செமஸ்டர் தேர்வு கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்த கட்டண உயர்வு வருகின்ற நவம்பர் மற்றும் டிசம்பர் செமஸ்டர் தேர்வு முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது. இது குறித்து தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளரிடம் பேசிய பொன்முடி தேர்வு கட்டண உயர்வு என்பது நிறுத்தி வைக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இளநிலை முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான சான்றிதழ் கட்டணம் 1000 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழுக்கான கட்டணம் 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அதே போல இறுதியாக மாணவர்களின் ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல், சான்றிதழ், பட்டப்படிப்பு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜி லாக்கரில் பதிவு செய்வதற்கான கட்டணம் 1500 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல தன்னாட்சி பெறாத பொறியியல் கல்லூரிகளில் செய்முறை தேர்வுக்கான கட்டணம் என்பது செயல்முறை தாள் ஒன்றுக்கு 150 ரூபாயிலிருந்து 225 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டது. இவ்வாறாக இந்த இளநிலை மற்றும் முதுகலை பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த சான்றிதழ்கள் கட்டணம், செயல்முறை தேர்வுக்கான கட்டணம் உள்ளிட்டவற்றை உயர்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கின்றார். எனவே நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் அமலுக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த கட்டண உயர்வு தற்போதைய நிலையில் உயர்த்தப்படாமல் பழைய நிலையிலேயே தொடரும் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.